கொள்ளையரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள கப்பலில் இருக்கும் இந்திய மாலுமிகளை மீட்பதற்கான போர்க்கப்பல் சோமாலிய கடல் பகுதிக்கு விரைந்துள்ளது. MV ஆஸ்பால்ட் வெஞ்சர் என்ற சரக்கு கப்பலை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடுக்கடலில் கடத்தினர். இந்த கப்பலில் இருந்த 15 இந்திய மாலுமிகளையும் வெளிநாட்டு மாலுமிகளையும் கடற்கொள்ளையர்கள் பிணை கைதிகளாக சிறைப்பிடித்துள்ளனர். சோமாலிய கடற்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அந்த கப்பலை மீட்க இந்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்தது. கோடிக்கணக்கில் பணத்தை கடற்கொள்ளையர்களுக்கு கப்பல் முதலாளிகள் கொடுத்ததை தொடர்ந்து 8 இந்திய மாலுமிகளையும் வெளிநாட்டு மாலுமிகளையும் கடற்கொள்ளையர்கள் விடுவித்தனர். 7 இந்திய மாலுமிகளை விடுவிக்க மறுத்துவிட்டனர். இந்திய அரசு சிறைப்பிடித்துள்ள 100க்கும் மேற்பட்ட சோமாலிய கடற்கொள்ளையர்களை விடுவித்தால் மட்டுமே எஞ்சிய இந்திய மாலுமிகளையும் விடுவிப்பதாக கடற்கொள்ளையர்கள் புதிய நிபந்தனையை விதித்துள்ளனர். இதையடுத்து அதிரடி நடவடிக்கையில் இந்திய கடற்படை குதித்துள்ளது. வளைகுடா பகுதியில் கடற்கொள்ளைகளை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய போர்க்கப்பல் 7 இந்திய மாலுமிகளை மீட்டு வருவதற்காக சோமாலிய கடற்பகுதிக்கு விரைந்துள்ளது.